Subscribe to Jessie's Recipes and click on the bell icon for more updates. Hi everyone, நான் ஜெஸ்லா இஸ்மத். வெல்கம் டு ஜெஸீஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நான் செஞ்சு காட்ட போகிறது மினி பீட்சா. உங்களுக்கு இதே ரெசிபியை யூஸ் பண்ணி ரெகுலர் சைஸ் பீட்சாவும் செஞ்சு கொள்ளலாம். ஒரு பவுலில் ஒரு கப் லேசாக சூடுள்ள தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி மிச்சம் சூடு இல்லாமல் உங்களோட விரலை போட்டு பார்த்தா உங்களோட விரலுக்கு சூடு விளங்குற மாதிரி இருந்தால் போதும். இப்போ 2 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சீனி சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா கலக்கிட்டு 5-10 நிமிஷம் அப்படியே வைங்க. 5 நிமிஷத்தில் அதில் கொஞ்சம் பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிக்கும். இப்படி பபிள்ஸ் வந்து உங்களோட ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகின பிறகு 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் மாவுன்றது 250 கிராம் மாதிரி வரும். அடுத்தது அதில் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், கொஞ்சம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அல்லது பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நல்லா மாவை மிக்ஸ் பண்ண பிறகு லைட்டாக சூடுள்ள தண்ணி இன்னும் சேர்த்து கொஞ்சம் ஒற்றை தன்மைக்கு மாவை பிணைஞ்சிடுங்க. உங்களோட பீட்சா பேஸ் நல்லா சாஃப்டாக வரணும்னா மாவை ட்ரையாக இல்லாமல் இப்படி கையில் ஒற்றை தன்மைக்கு பிணைஞ்செடுக்கணும். மாவை பிணைஞ்ச பிறகு மாவு ட்ரை ஆகாமிக்க மேலால் கொஞ்சம் ஆயிலை தடவி விடுங்க. இப்போ ஒரு வெட் க்ளாத் ஒன்றால் போலை கவர் பண்ணி 1 to 2 hours அப்படியே வைங்க. டூ ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா மாவோட சைஸ் டபுள் ஆகிக்கும். இப்போ மாவை பவுல்லேருந்து வெளியே எடுத்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு தூவி 2 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சிடுங்க. எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்கக்கிட்ட நிறைய மாவு சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. மாவை இப்படி மெல்லிசாக தட்டி எடுங்க. உங்களுக்கு பீட்சா பேஸ் கிறிஸ்பியாக வேணுமெண்டா நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வேணுமெண்டா தடிப்பமாக தட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான தடிப்பில் தட்டி எடுத்த பிறகு வட்டை குக்கி கட்டர் ஒன்று யூஸ் பண்ணி இப்படி சின்ன சின்ன வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லாட்டி மக் ஒன்று யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதை மாதிரி வட்டமாக கட் பண்ணி எடுத்த பீட்சா பேஸை கவனமாக ட்ரேயில் வைங்க. பீட்சா பேஸை வைக்க முந்தி ட்ரேக்கு கொஞ்சம் பட்டர் பூசிக்கோங்க. அடுத்தது ஒரு ஃபோக் ஒன்று யூஸ் பண்ணி பீட்சா பேஸை இதை மாதிரி ப்ரிக் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரிக் பண்ணுற ரீசன் என்னான்டா பேக் பண்ணிக்கிட்ட நடுவால் பொங்கி வராமிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் செய்யுங்க. ப்ரிக் பண்ண பிறகு ஒரு ப்ரஷ் ஒன்று யூஸ் பண்ணி பேஸுக்கு இதை மாதிரி ஃபுல்லாக ஆயில் தடவிக்கோங்க. இதை மாதிரி ஃபுல்லாக ஆயில் தடவின பிறகு ப்ரீஹீட் பண்ண அவனில் 3 நிமிஷம் பேக் பண்ணி எடுங்க. நீங்கள் 3 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா லைட்டாக பேக் ஆகி வந்திக்கும். அடுத்தது பீட்சா சாஸ் இதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி பீட்சா சாஸ் செய்கிறேன்னு என் சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்தது உங்களுக்கு விருப்பமான மாதிரி டாப்பிங்ஸ் போட்டுக்கொள்ளையிலும். நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்திக்கிறேன். நீங்கள் விரும்பினா பீஃப் எடுக்கலும் அல்லது வெஜிடபிள் மட்டும் யூஸ் பண்ணே மேலும். சீ ஃபுட் வெர்ஷன்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஒரு இறைச்சி யூஸ் பண்ணுறண்டாலும் நேரத்தோடு வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்தது சீஸ். உங்களுக்கு தேவையான அளவு சீஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீஸ் விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கொள்ளே மேலும். அடுத்தது ஆலிவ் சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். கடைசியாக நல்ல ஒரு ஃப்ளேவர் வாரத்துக்கு மேலால் ஒரிகானோ கொஞ்சம் தூவிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணின அவனில் 10 to 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா அவங்களோட பீட்சா ரெடி ஆகிரும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.